தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையிலே உயிருள்ள பிரசன்னத்திலே எங்களுக்காக வாசம் செய்யும் எங்கள் வல்ல தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதித்து வணங்கி நிற்கிறோம். இன்றைய நாளிலே உம்மோடு இருப்பதற்கு, உம்மை போற்றி புகழ்வதற்கு, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் உம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த அருமையான ஒரு மணி நேரத்தை, இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்படாத வாய்ப்பும் வசதியும் எங்களுக்கு கொடுத்து, என் ஆண்டவரை நான் முகமுமாய் தரிசிக்க, என் ஆண்டவரோடு நான் உறவாட எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்கிறேன். இந்த வேளையிலே மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெல்லாம் பல்வேறு இடங்களிலிருந்து அமர்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியோடும் இணைந்து, ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். வாழ்வில் எல்லா நிலைகளிலும் உம்மை போற்றுவதற்கு, உம்மை துதிப்பதற்கான மனநிலை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி நிற்கிறோம். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து அனைத்துலகரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். எதற்காக இன்னும் கடவுளை போற்றி புகழ்ந்து அவருடைய பிரசன்னத்திற்காக ஆர்ப்பரிக்க வேண்டும்? ஏனென்றால் என் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், வாழ்வின் ஒரு நாளை அதிகரித்து கொடுத்திருக்கிறார், வாழ்வில் எத்தனையோ நபர்களுக்கு கொடுக்காத வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் உடுத்தி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மேலான உணர்வு நம்மிடம் வர வேண்டும். அதற்கு அத்தகைய ஒரு நல்ல தேவனுக்கு நாம் போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்குவது நம்முடைய கடமை. அதுவே சால சிறந்தது, அதுவே நமக்கு எல்லா ஆசிரியரையும் கொடுக்க வேண்டியது. இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் கடவுளை பார்த்து அர்ப்பணித்து வேண்டுவோம். நம்முடைய உடல், பொருள், நம்மை சூழ்ந்திருக்கிற உறவுகள் எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்வோம். நம்முடைய தகுதியும் திறமைக்கும் அதிகமாக கடவுள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறவருடைய மேலான கிருபைக்காக நன்றி சொல்வோம், போற்றி புகழ்வோம். இதோ இந்த பாடல் வரிகளோ இணைந்து பாடுகிற பொழுது, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் ஆராதிப்பேன் என்ற வார்த்தைகளை அங்கு பொறிக்கப்பட்ட பொழுது, இந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரண வார்த்தைகள் அல்ல, ஒரு மனிதனுடைய அனுபவ வார்த்தையாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் நான் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு சக்தியோடு, அவர் நம்ம செய்த எல்லா உதவிகளுக்கும், அவர் நம்மை ஏறெடுத்து பார்த்ததற்காக, நம்மை உடல் உள்ள ஆன்ம நலனை கொடுத்து நம்மை வழி நடத்தியதற்காக நாம் அன்பு கூறுகிறோம். நாம் அவர் இதெல்லாம் செய்ததற்காக அன்பு கூறுகிறோம். அவர் நாம் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட அவருடைய அன்பு நம்மளே எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. அதற்காக இந்த பாடல் வழியாக நாம் வல்ல தேவனை போற்றி புகழ்வோம்.
அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் நான் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆண்டவரே, எல்லாரும் ஒரே இனமாக ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஆர்ப்பரிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, பிளவுகள் இல்லாமல், பாகுபாடுகள் இல்லாமல், வேறுபாடுகள் இல்லாமல், எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் பிரிந்து நிற்காமல் ஒற்றுமை உணர்வோடு சிந்தித்து செயல்படக்கூடிய விதத்திலே நாங்கள் உம்மை ஆர்ப்பரிக்க ஒன்று கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உணர்வுகளால் நாங்கள் ஆர்ப்பரிக்கவில்லை, உணர்வு தூண்டுதலால் நாங்கள் ஆர்ப்பரிக்கவில்லை. அந்த உணர்வு தூண்டுதலுக்கு ஆயுள் குறைவு, ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புக்கு ஆயுள் அதிகம். இதை ஏனோ நாங்கள் பல நேரங்களில் உணர்வதில்லை. உணர்வு ரீதியாக தூண்டப்பட்டு ஆர்ப்பரிக்கிறோம், புகழ் பாடுகிறோம். ஆனால் அதில் நிலையானது எதுவும் இல்லை, உண்மையானது எதுவும் இல்லை என்பது எங்களுக்கு புலப்படவே இல்லை. அந்த அளவிற்கு எங்களுடைய அறிவு பலவீனம் அடைந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் பகுத்து அறியக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உணர்வு ரீதியாக சிந்திக்காதீர்கள், ஆர்ப்பரிக்காதீர்கள். உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து இதோ செயல்படுங்கள், கடவுளை போற்றி புகழுங்கள் என்று நீர் பகுத்து அறிவதற்குரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே, அதற்கு ஞானத்தை தாரும், உடைய தூயாவியை ஆனவரை எங்களுக்கு தாரும் என்று இந்த வேளையிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கென்று கடமைகள் இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த கடமைகளையும் எங்களுடைய உரிமைகளையும் நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கு உணர்வு ரீதியாக அல்ல, உம்முடைய திருவுளத்தின்படி, நீர் விரும்பியபடி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நீர் கொடுத்த அந்த ஞானத்தை, அறிவை, புத்தியை பயன்படுத்தி நாங்கள் செயல்படுத்த நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களை தூண்டி எழுப்பியருளும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியால், உம்முடைய அருளால், ஆற்றலால் எங்களை தூண்டி எழுப்பியருளும். நாங்கள் ஒற்றுமை உணர்வோடு, ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு சிந்திக்கவும் செயல்படவும் உமக்கு புகழ் பாடவும். நீர்தான் நிலையானவர். நீர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சித்தாந்தங்கள், உண்மைகள், கொள்கைகள் எல்லாம் நிலையானவை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுதான் எங்களுடைய வாழ்வை வளப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், எங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். உம்முடைய வாக்கை நாங்கள் உம்முடைய திருவுளத்தை பின்பற்றினால் பாதுகாப்பான வாழ்வு எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரே, சிந்தித்து செயல்பட ஆற்றலை தாரும், ஞானத்தை தாரும். உம்முடைய ஆவியானவரை எங்களுக்குள்ளே அனுப்பும் ஆண்டவரே. நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம், புகழ் பாடுகிறோம். ஆண்டவரே, நிலையான உமக்காக, நிலையான உம்முடைய விழுமை எங்களுக்காக, நிலையான நீர் கொடுக்க போகிற வாழ்வுக்காக, உம்முடைய திருவுளத்திற்காக
நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், புகழ் பாடுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசிர்வதியும், எங்களை ஒருங்கிணைத்தரலும், ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலை தந்திரலும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழை பாடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரது வாழ்க்கையின் வழியாக நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். இதோ இன்றைய நாளிலே நமது திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஆர்ப்பரித்து அவரை புகழ பாட அவருக்கு நன்றி சொல்ல இதோ மாதா தொலைக்காட்சியின் வழியாக தந்தையர்களோடு நாம் அனைவரும் இணைந்து நற்கருணை ஆண்டவருடைய இந்த புனிதமான உயிருள்ள பிரசனத்திலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்பர்களே, கடவுளை போற்றி புகழ்வது எவ்வளவு நல்லது என்று திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய திருப்பாடல் வரிகளிலே பல இடங்களிலே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே, அனைத்து படைப்புகளே, வானமே வையமே, சூரியனே சந்திரனே நட்சத்திரங்களே, கடல்வாழ் உயிரினங்களே, மரங்களே, பறவைகளே என்று சொல்லி அவர் இயற்கையையும் அழைக்கிறார். அனைத்துலகாரி நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். நம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவரை போற்றி புகழ. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ தாய் அன்னை மரியாள் அக்களை படைந்தவரால் என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் நிறைந்து அகமகிழ்ந்து அக்களிக்கிறது என்று அவர் பாடினார்கள். அன்பர்களே, ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவருக்கு நன்றி சொல்வது, அவரை புகழ்ந்து பாடுவது எவ்வளவு ஒரு அழகான அற்புதமான காரியம் என்பதை இதோ நமது விவிலியத்தின் வழியாகவும் இதோ நமது வாழ்க்கையின் வழியாகவும் நாம் பல்வேறு நிகழ்வுகளின் வழியாகவும் நாம் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். ஆனால் தேவைப்படுவது ஒன்று மட்டுமே. தேவைகளில் நம் ஆண்டவரை தேடுவதை விட அவரை நாம் துதிப்பது ஆராதிப்பது அது மிக மிக அற்புதமான அருமையான காரியம். அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்பதை இதோ இன்றைய நாளிலே இந்த நற்கருணை ஆராதனை மீண்டுமாய் நமக்கு நினைவூட்டுகிறது. என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். பவுலடிகளார் வாழ்க்கையின் வழியாய் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான பாடம். ஆண்டவரை துதித்து ஆராதியுங்கள். இதோ ஆண்டவர் இயேசு எருசலேம் பட்டணத்திற்குள் நுழைகின்ற பொழுது அந்த குழந்தைகளெல்லாம் அவரை துதித்து ஆராதிக்கின்ற பொழுது அவர்கள் அங்கே இதோ உம்மை துதித்து ஆராதிக்கிறார்களே, கடவுளுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய காரியத்தை மனிதனாகி உமக்கு செய்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது, இவர்கள் துதிக்காவிடில் இதோ இங்கே இருக்கின்ற இந்த கற்கள் என்னை புகழும் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பர்களே, இந்த கற்களை விட ஆண்டவர் நம்மை அவருடைய செயலாக படைத்திருக்கிறார். நாம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு என்ன நேர்ந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி சொல்வோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதைத்தானே பாடினோம். ஆண்டவர் இயேசு நம்மோடு என்னோடு உங்களோடு இருக்கையில் நமக்கு என்ன குறை? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார். அவர் நம்மீது அக்கறையாய் இருக்கிறார், நம்மீது கரிசனையாய் இருக்கிறார், நம்மீது கவலையாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து நம் ஆண்டவரை துதிக்கும் விதமாய் நாம் அனைவரும் இணைந்து
போற்றுங்கள், ஆண்டவரை வாழ்த்துங்கள், அவர் பெயரை பாடுங்கள், அவர் புகழை என்று சொல்லி தந்தையர்களோடு இணைந்து நாமும் பாடுவோம். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். உயர்ந்த இரக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அளவற்ற மேன்மை மிகுந்தவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சொற்களை கடந்த வல்லவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். மக்கள் புகழுக்கு உரியவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். வியத்தகு செயல் பல செய்தவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அச்சம் மிகுந்த செயலோனை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சினம் கொள்ள தாமதம் செய்பவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். நன்மை பொழியும் கூற்றவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். உலகின் பல்வேறு திசைகளிலிருந்து உம்மை மக்கள் போற்றிக் கொண்டே இருக்கிறார்கள், புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதோ மாதா தொலைக்காட்சியினுடைய பணியாளர்கள் எங்கு போய் நின்றாலும் மக்கள் தேடி வந்து
ஏராளமான கதைகளை ஆண்டவர் அவர்களுக்கு செய்த செயல்களை சொல்லி சொல்லி பெருமைப்படுகிறார்கள். ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சி என்பது ஒரு ஊடகம் அல்ல. மாதா தொலைக்காட்சி என்பது உம்முடைய குரலாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நீர் இணைத்து பார்க்கிறீர். எல்லா மக்களுக்கும் ஒரு அற்புதமான சாட்சியாக நீர்தாமே இதை நிலைநிறுத்தி இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. சந்திக்கிற மக்கள் நீர் எப்படியெல்லாம் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் மருத்துவமனையில் இருந்தோம், எங்களது மகனை இழந்து துடித்தோம். நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலுக்காக தவித்து கிடந்தோம். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்தது. ஆனால் எங்களுக்கு மாதா தொலைக்காட்சி இந்த ஆறுதலை தந்தது, இந்த அன்பை உணர்த்தியது. கவலைப்படாதீர்கள், கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரு மாபெரும் நற்செய்தியை எங்களுக்கு தந்தது. ஆமென் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் இதை அனுபவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான செயலுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த ஒரு குடையின் கீழ் இணைத்திருக்கிறீர். எங்கு போனாலும் யாரோ ஒரு மக்கள் நீங்க தானே என்று சொல்லி உம்முடைய பெயரை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அது எங்களுக்கானது அல்ல, இது உம்முடைய செயல், உம்முடைய எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இந்த அற்புதமான செயலை எண்ணி நன்றி கலந்த உள்ளத்தோடு கூட இதோ ஏராளமான உள்ளங்களில் எழுந்தருளி இருக்கிற அந்த நன்றி உணர்வோடு கூட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய இந்த அற்புதமான திரு அவையை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அற்புதமான இந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட கைகோர்த்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு உறுப்பினர்களையும், நம்பிக்கையாளர்களையும் இதோ உமது பாதம் அர்ப்பணித்து ஒரு பாடலாக எங்களது உள்ளத்தின் தோன்றுகின்ற அந்த ஒரு உணர்வாக எங்களது அன்பை இதோ இந்த பாடலின் வழியாக உமது பாதங்களிலே நன்றியின் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன். ஒரு பாடல் நான் பாடுவேன். மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன். ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தார் வாழ்நாளே போதாதையா, சொல்லி தீராதையா. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தார் வாழ்நாளே போதாதையா, சொல்லி தீராதையா. நன்றி சொல்வேன் நாளெல்லாம், உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். ஒரு பாடல் நான் பாடுவேன். மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன்.
என் அன்பு தாயாக தந்தையாக எந்த நிறைவா என்னாலும் என்னை பார்க்கிறாய், கண்ணாக காத்தாழ்கிறாய். என் அன்பு தாயாக தந்தையாக எந்த நிறைவா என்னாலும் என்னை பார்க்கிறாய், கண்ணாக காத்தாழ்கிறாய். நான் நினைப்பேன் நன்றி சொல்வேன், நாளெல்லாம் பாடி புகழ்வேன், ஒரு பாடல் நான் பாடுவேன். மன்னகுந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன், ஒரு பாடல் நான் பாடுவேன். மன்னகுந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன். ஆமாண்டவரே, நன்றி பாடல் நாங்கள் பாடுவோம், பாடுகிறோம், பாடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்மை போற்றி ஆர்ப்பரித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரே, விவிலியத்தின் பக்கங்களை புரட்டுகின்ற பொழுதெல்லாம் நன்மையான காரியங்களைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஏன் நாங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் உமக்கு என்று சிந்திக்கின்ற பொழுது நீர் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் தவறுகின்ற பொழுது சினம் கொண்டாலும் மீண்டுமாக கூக்குரலிடும்போது எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாகத்தானே இருக்கிறீர். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோமே, இதோ இஸ்ரேல் மக்கள் உமக்காக உம்மிடமிருந்து எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் உம்மை மறந்து போனார்கள், வேற்று தெய்வங்களை தேடி போனார்கள். நீர் வருந்தினீர், ஆனால் அவர்கள் மனமாறி கதறுகின்ற பொழுது அவர்களுக்காக குரல் கொடுத்தீர், அவர்களோடு நின்றீர், அவர்களை பாதுகாத்தீர், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீர். ஆண்டவரே, இதுதான் நீர். பழிவாங்கும் நோக்கம் உடைய நோக்கம் அல்ல. அதேபோல பிறரை அழித்தொழிக்கும் நோக்கமும் உமக்கு அல்ல. எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய கடவுளாகத்தான் இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அன்பின் அவதாரம் நீர்தான் ஆண்டவரே. இடைவிடாமல் இரக்கத்தை கொண்டிருப்பவரும் நீர்தான் ஆண்டவரே. எல்லை இல்லாமல் மன்னிக்கக்கூடிய கடவுளும் நீர்தான் ஆண்டவரே. இதெல்லாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். விவிலியத்தில் படித்து அறிந்தோம், எங்களுடைய வாழ்வில் அனுபவித்து புரிந்தோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, நீர் தேடி தேடி சென்றீர். தேவைப்படுகிறவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, அவருடைய கஷ்டங்களை எல்லாம் அறிகின்ற பொழுது தேடி தேடி சென்று உதவினீர், குணப்படுத்தினீர், உயிர் கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த உள்ளம் யாருக்கு வரும்? இதை யாரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும்? இடமிருந்து மட்டும்தானே. எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்துக்கொண்டே இருப்பவர் தானே நீர். கொடை வள்ளல் நீர்தானே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆர்ப்பரித்து புகழ்கிறோம், நன்றி செலுத்தி பாடுகிறோம். எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் எங்களுடைய உணர்வுகள், இதுதான் எங்களுடைய எல்லாமுமாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய கடமையாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து நாங்கள் பாடிக்கொண்டே இருப்போம். உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய ஆறுதலுக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய ஈகை உள்ளத்திற்காய் ஆண்டவரே, உம்முடைய உறவுக்காய், உம்முடைய ஊக்கத்திற்காய், உம்முடைய எளிய உள்ளத்திற்காய், எங்களுடைய ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காய்
ஆண்டவரே, ஒளியாக ஓடமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பதற்காக, எங்களை கரை சேர்த்து கொண்டிருப்பதற்காக, வழிகாட்டுவதற்காக ஆண்டவரே, தூயாவின் கனிகளை பற்றி நாங்கள் படிக்கிறோம். அந்த கனிகள் எல்லாம் உம்மிடமிருந்து தான் எங்களுக்கு கிடைக்கின்றன. ஏனென்றால் எல்லாவற்றையும் நீர் செயல்படுத்தி விட்டீர். உம்முடைய வாழ்க்கையில் மக்களுக்காக உடைத்து கொடுத்த ஒரே தெய்வம் நீர் மட்டுமாகத்தான் இருப்பீர். உம்மிடமிருந்துதான் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தன்னை உடைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டு கொடுக்கோமே. ஆண்டவரே, உம்மைத்தானே புகழ்ந்து பாட முடியும். உமக்கு மட்டும்தானே நாங்கள் ஆர்ப்பரிக்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய பெயரால் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் எங்களை ஏற்படுத்தினீர். உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய இயக்கமாய், உம்முடைய சீடர்களாய். ஆகவே உமக்கு மட்டுமே நாங்கள் சான்று பகர்ந்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். உம்முடைய சிந்தனைகளின் வெளிப்பாடாய் நாங்கள் மாற வேண்டும். உம்முடைய திருவுளத்தின் மாற்று உருவமாய் நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு ஆர்ப்பரித்து ஜெபிக்கிறோம். நன்றி கூறி ஜெபிக்கிறோம். எங்களே உம்முடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆமென். ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாட. தேன் பொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாட. தேன் பொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான் பொழியும் நீர்த்துளிகள் உந்தன் அருள் பாட. யான் உனது திருப்புகழை கவியால் தினம் பாட. ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட.
பகலொழியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட, அலைக்கடலும் அதன் சிறப்பும் கருணையை தினம் பாட. பகலொழியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட, அலைக்கடலும் அதன் சிறப்பும் கருணையை தினம் பாட. மழலைகளின் தேன்மொழிகள் தூய்மையின் நிறம் பாட, யாதுனது திருப்புகழை கவியால் நிறம் பாட. ஆண்டவா உனை பாட, ஆண்டவா உனை பாட, ஆனந்தம் ஆனந்தம் என் மனது, ஆண்டவா உனை பாட. ஆயிரம் துணை பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும், ஆனந்தம் ஆனந்தம் என் மனது, ஆண்டவா உனை பாட, ஆண்டவா உனை பாட, ஆண்டவா உனை பாட, ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில், ஆண்டவா உனை பாட. ஆண்டவரே, 1000 துதி பாடல்களால் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களோடு இருந்து வாசம் செய்கிறவரே, விவிலியத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், தாவீது அரசன் அவனுடைய அந்த 16 ஆண்டுகால அனுபவத்திலே கடவுள் எப்படியெல்லாம் தன்னை வழி நடத்தினார், அணு அணுவாக அனுபவித்து ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்ததால் அவன் உள்ளத்திலே அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு ஆர்ப்பரிப்பு, தன்னை இழந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அளவிற்கு அவன் உள்ளம் நன்றியினால் நிரம்பி இருந்தது. எனவேதான் உமது உடன்படிக்கையின் பேழையின் முன்னே நடனமாடினான். அரசனுக்குள்ளே எல்லாவற்றையும் இழந்து தன் ஆடை அவிழ்ந்ததை கூட கண்டுகொள்ளாமல் கடவுள் முன்னிலையிலே நானும் என் கடவுளும் என்று ஆர்ப்பரித்து நடனமாடி போற்றி புகழ்ந்தான். பார்த்து கொண்டிருந்த அவருடைய மனைவி அவரிடம் கேட்கிறான், நீர் ஒரு அரசன் இழிந்தவன் போல நடனமாடுகிறாயே என்று சொன்ன பொழுது, நான் ஆண்டவர் முன் ஆடுவேன், இன்னும் அதிகமாய் அவரை பாடுவேன் ஆடுவேன் என்று சொல்லி தன்னுடைய கடவுளுக்கும் அவனுக்கும் உள்ள உறவை அங்கே மீண்டுமாய் தாவீது அரசன் எல்லோர் முன்னிலையிலும் உறுதிப்படுத்தி கொண்டார். கடவுளை போற்றி புகழ்வதையும் ஆராதிப்பதையும் கேள்விக்குள்ளாக்கின மீகாவினுடைய கருப்பை அடைத்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அதே வேளையிலே எல்லா நிலையிலும் என்னை எப்படியெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற என் கடவுளை நான் போற்றி புகழ்வேன் என்று தன் உளமாற ஆடலுடனும் பாடலுடனும் போற்றி புகழ்ந்த தாவீது அரசனை உயர்த்தி கொண்டு போனார். இன்றும் எல்லா தலைமுறையும் நினைவூறும் அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு நிலையிலே பல்வேறு இயக்கங்களோடும் எண்ணங்களோடும் கடவுள் எனக்கு என்ன செய்து விட்டார், கடவுள் எனக்கு இதை செய்து முடிப்பாரா, கடவுள் இதை செய்யாமல் விட்டு விடுவாரோ என்றெல்லாம் பல்வேறு எண்ணங்களோடு இதோ நற்கருணை நாதர் முன்னாலே அமர்ந்திருக்கிற முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டிருக்கிற எம் சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். ஒரு நிமிடம் உங்கள் கண்களை அவர் பிரசன்னத்திலே மூடி, இத்தனை ஆண்டுகள் இத்தனை வழிகளிலே உங்களை வழிநடத்திய இறைவன் இனி உங்களை வழிநடத்தாமல் போய்விடுவாரோ என்ற ஒரு கேள்வியை மீண்டுமாய் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே கேட்டு பாருங்கள். நம் கடவுள், நம்பிக்கைக்குரிய கடவுள் நம்மை வழிநடத்துவார், தொடர்ந்து இன்னுமாய் வழி நடத்துவார். எனவே இந்த வேளையில் அனைவரும் இணைந்து நன்றி இறைவா, நன்றி இறைவா என்று சொல்லி அவரை போற்றுங்கள். நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம், நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. எங்களை ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிலைகளிலே எங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதித்து வணங்குகிறோம். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. இந்த மாதா தொலைக்காட்சியை ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கி
இத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகெல்லாம் கடவுளை ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த தளமாக உருவாக்கியதற்காக, தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிற அவருடைய மேலான அருளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. யாரெல்லாம் நம்பிக்கையோடு வருகிறார்களோ, யாரெல்லாம் இந்த கடவுளை சிக்கன பற்றிக்கொள்கிறார்களோ, அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்நாள் மட்டுமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான அருளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. உமது பாதத்திலே பல்வேறு வேதனைகளோடும் துன்பங்களோடும் நம்பிக்கையின்றியும் நோயோடும் பல்வேறு சிக்கல்களோடும் வந்து அமர்ந்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி உம்மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து முழங்கால் படியிடும் ஒவ்வொரு சகோதர சகோதரர்களையும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து திடப்படுத்தி கொண்டிருக்கிற உமது மேலான அருளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. நாம் அனைவரும் இப்பொழுது நற்கருணை நாதரை உற்று பார்ப்போம். அவர் பாதத்திலே, ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் நீ செய்த பல்வேறு நன்மைகளுக்கு நன்றி கூறாமல் இருந்திருக்கிறேன். இந்த வேளையிலே அத்தனையும் மொத்தமாக சேர்த்து 1000 துதி பாடல்களால் உமக்கு நன்றி கூறியிருக்கிறேன். என்னுடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளும். என் உள்ளத்திலே எல்லா கலக்கங்களும் துன்பங்களும் வேதனைகள் வருகிற பொழுது, இத்தனை ஆண்டுகள் வழிநடத்திய இறைவன் என்னை இன்னுமாய் வழிநடத்துவார், மிகுதியான ஆற்றலோடு என்னை திடப்படுத்துவார் என்று நம் உள்ளத்திலே சொல்லி ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்லக்கூடிய நல்ல ஒரு மனநிலையை நமக்கு தர வேண்டும் என்ற ஒரு மன்றாட்டோடு நற்கருணை ஆசிரிலே கலந்து கொள்வோம். மாண்புயர் பாடுகிற பொழுது கடவுள் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவரை உற்சாகத்தோடு போற்றி பாடுவோம். மாண்புயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.